ஒசூர் தொகுதியில் விவசாயிகளின் ஒரு முக்கியமான வேண்டுகோளை இந்த அவையில் தெரிவிக்கிறேன். ஒசூரில் புதிய ஏர்போர்ட் வேண்டாம் என்பது என் குரல் இல்லை, என் தொகுதி மக்களின் விவசாயிகளின் குரல். பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூவில் விவசாயிகளின் லேண்ட் மற்றும் ஃபீலிங்ஸ்னு கவர்மெண்ட் கவனத்தில் எடுத்தது போல ஒசூர் ஃபார்மர்ஸின் டிமாண்டையும் கன்சிடர் செய்ய வேண்டும் என்று ஒசூர் டெவலப்மெண்ட்டுக்காக நமது விவசாயிகள் ஏற்கனவே சிப்காட், சிட்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் பல டெவலப்மெண்ட் வேலைகளுக்காக தங்கள் விவசாய நிலங்களை கொடுத்துள்ளார்கள். இப்போது மீதமுள்ள ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை ஏர்போர்ட்டுக்காக எடுத்துதல் அக்ரிகல்ச்சரல் மற்றும் ஃபார்மர்ஸ் பாதிக்கப்படுகிறது. ஒசூரில் ஏற்கனவே பிரைவேட் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளது. அதவே மாடர்னைஸ் செய்து தேவையான ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் செய்து எக்ஸ்பேண்ட் செய்து அதில் செய்வதற்கு அனைத்து வசதிகள் இருக்கிறது. பரந்தூரில் ஃபார்மர்ஸின் வாய்ஸை கேட்டது போல ஒசூர் விவசாயிகளின் குரலையும் கேளுங்கள். நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் விவசாயிகளின் நிலமை அழித்து வளர்ச்சி வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒசூர் விவசாயிகளின் ஃபீலிங்ஸை கருத்தில் கொண்டு புதிய ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையில் இன்று நான் பேசும் என் குரல் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் என் சொந்த குரல் அல்ல. மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒசூர் சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிற போது விவசாய நிலங்களை எடுத்து ஏர்போர்ட் அங்கே தேவையில்லை என்று குறிப்பிட்டார்கள். எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. அதே நேரத்தில் பொருளாதாரம் வளர்வதற்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூருக்கு காட்டிலும் ஒசூரிலே வருகிற போது உங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி உருவாக்கும் திட்டங்கள் நிறைய வரும். ஆகவே தான் அதை எடுக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து விட்டதிலிருந்து பேசுங்க. மாண்புமிகு அவை முன்னவருக்கு ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே பரந்தூரிலே 80% நிலை எடுத்து வேலை முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நில அந்த ப்ராஜெக்டவே 20% விவசாயிகளுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாப் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர், அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அதான் ஒன்றும் தப்பாக 80% நிலம் எடுத்திருந்தாங்க, 80% முடிஞ்சது. போதிய அளவு விவாதிச்சாச்சு. அப்படிப்பட்ட இடத்தையே விவசாயிகளுக்காக நிக்க வச்சாரு. அதே மாதிரி உங்களுடைய தொகுதி கோரிக்கையை சொல்லுங்க. பரந்தூரை பத்தி தேவைக்கு மேல அதை பத்தி விவாதிச்சாச்சு. அந்த விவசாயிகள் நன்றியும் சொல்லிட்டாங்க. நீங்க பேசுங்க. சப்ஜெக்ட் தான் நம்மளது, ஒசூர் விவசாயிகளது அதே குரல் தான், அதே வேண்டுகோள் தான். இன்னும் எடுக்கல, ஒசூர்ல என்ன எடுக்கல, இப்ப ப்ரொபோசல் தான். எடுக்கட்டும், பேசிக்கோ. இல்ல எடுக்கிறான்னு சொல்லி நம்மளோட தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ நான் அது பதிவு பண்ண வேணும். இப்போ அது ஒசூர்ல விவசாயிகள் ஏற்கனவே திராவிட ஆட்சியில் அங்கே ஏர்போர்ட் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. அந்த சொன்னதை எடுத்து முதலமைச்சர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி பரந்தூரில் போராடினாங்களோ அதே மாதிரி நம்ம ஒசூரில் இருக்கிற விவசாயிகள் போராடினார். இப்போ போராடி கொண்டே இருக்கார். இப்போ ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் சொன்ன உடனே இப்போ ஒசூரில் நிறைய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்போ அங்கே அந்த அவரு கூட குரல் தான் நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒசூரில் ஏற்கனவே வளர்ச்சி பணி அதிகமாக நடந்திருக்குது. அந்த வளர்ச்சி பணிகளுக்கெல்லாம் விவசாயிகள் அதிகமாக லேண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம். இதுக்கு மேலே தேவையில்லை. அடுத்து எங்கெல்லாம் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு தனியார் ஏர்போர்ட் இருக்குது அங்கே, அது டெவலப் பண்ணல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை.